ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் செய்தியாக பார்த்துடலாமா? தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுதுங்க. விஜய் எங்கு போட்டியிட்டாலுமே அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காமல் அங்கு திமுகவே நேரடியாக போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது. இதனாலேயே 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் என தகவல்களும் வெளியாகிருக்கு. தமிழக வெற்றிக்கழகம் கட்சி வரும் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக களமிறங்குது. தாவேகாவை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி தனித்து போட்டியிடும் என்ற நிலையே இருக்குது. இதனால் விஜய் எந்த தொகுதியில் களமிறங்குறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தாவேகா தலைவர் விஜய் சென்னை விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு என மொத்தம் 2 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுதுங்க. ஏற்கனவே நாகை, விக்கிரவாண்டி, வேளச்சேரி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லப்படுச்சு. இந்த நிலையில தான் 2 தொகுதிகளில் போட்டியிட விஜய் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. அந்த 2 தொகுதியுமே முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக இருக்கணும் அப்படின்னு தாவேகா தலைமை முடிவு செஞ்சுருக்கு. அதாவது தலைநகர் சென்னையில் உள்ள ஒரு தொகுதி, மத்திய மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தம் 2 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு தாவேகா முடிவு செஞ்சுருக்காங்களாம். விருகம்பாக்கத்தை பொறுத்தவரை விஜயின் சொந்த தொகுதியுமான கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட டோக்கன்களின் அடிப்படையில் இந்த 2 தொகுதிகளை விஜய் போட்டியிட தாவேகா தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. விருகம்பாக்கம் என்பது விஜயின் பெற்றோர்கள் வசிக்கும் இடமா. சிறு வயசு முதலே விஜய் வளர்ந்த பகுதி அப்படின்றனால இந்த தனிப்பட்ட தொடர்புகள் காரணமாக சென்னையில் விருகம்பாக்கத்தில் போட்டியிடலாம் அப்படின்னு தாவேகா முடிவு செஞ்சிருப்பதாக, இந்த தொகுதி தனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாராம். ஏற்கனவே விஜய் எந்த தொகுதியில் களமிறங்கினாலும் அவரை எதிர்த்து திமுக நேரடியாக களமிறங்க முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. அதாவது விஜயை எதிர்த்து நேரடியாக திமுகவே மோத முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்களில் சொல்கிறாங்களாம். கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் கூட விஜய் நிற்கிறார் என்றால் அந்த தொகுதியை கூட்டணியிடமிருந்து கேட்டு பெற்று கூட்டணிக்கு வேறு தொகுதியை ஒதுக்கிவிட்டு விஜய் நிற்கும் தொகுதியில் திமுகவே நேரடியாக மோத முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுதுங்க. இதனால் விஜய் தேர்தல் களத்தில் தனது சொந்த தொகுதியிலேயே கடும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலை கூட தள்ளப்பட்டுருவாராம், அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேச்சு எழுது வருங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேறு ஒரு தலைவர், வேறு ஒரு கட்சியை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.